சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மீனராசிக்காரர்களே, இந்த 2026 ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் சாதாரணமாக வந்து செல்லும் ஒரு வருடம் அல்ல. இது உங்களை விழிக்கச் செய்யும் ஆண்டு. இது உங்கள் கனவுகளையும், உங்கள் பயங்களையும், உங்கள் உண்மையான முகத்தையும் நேராக உங்கள் முன்னால் நிறுத்தும் ஆண்டு. இனிமேல் என்ன நடக்கும் என்று நீங்கள் பலமுறை கேட்டிருக்கலாம். அந்த கேள்விக்கு பதில் தருவதற்கு முன் பிரபஞ்சம் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறது. நீங்கள் உண்மையில் தயாரா? கடந்த சில ஆண்டுகளில் நீங்கள் அனுபவித்த மன அழுத்தம், ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், தாமதமான வெற்றி, இவை அனைத்தும் வீணாக போகவில்லை. மீனம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே மனம் மென்மையானவர்கள், மற்றவர்களின் வலியை உணரக்கூடியவர்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்த மென்மை சிலருக்கு உங்களை பயன்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பாக மாறியது. 2026 இல் அந்த நிலை மாறப்போகிறது. இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் விழிப்புணர்வு என்ற வார்த்தை மிகவும் முக்கியம். நீங்கள் யாரை நம்ப வேண்டும், யாரை தூரத்தில் வைக்க வேண்டும், எந்த வாய்ப்பை ஏற்க வேண்டும், எதை மறுக்க வேண்டும், இவை அனைத்தும் தெளிவாகும். முன்பு நீங்கள் உணர்ச்சியின் அடிப்படையில் முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் இப்போது அனுபவம் உங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறது. பண விஷயங்களில் இந்த ஆண்டு ஒரு முக்கிய திருப்பம் இருக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு பண வாய்ப்பு கிடைக்கலாம், அல்லது நீங்கள் நம்பியிருந்த ஒரு திட்டம் தாமதமாகலாம். எந்த நிலை இருந்தாலும் ஒரு பாடம் இருக்கும். எளிதாக அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறி யாராவது அணுகினால் இருமுறை சிந்தியுங்கள். விரைவான வெற்றி என்ற வார்த்தை உங்கள் காதில் விழும்போது எச்சரிக்கையாக இருங்கள். பிரபஞ்சம் சோதிக்கிறது, நீங்கள் பழைய தவறை மீண்டும் செய்வீர்களா என்று. உறவுகளில் ஆழமான உண்மை வெளிப்படும். நீண்ட காலமாக உங்கள் மனதில் இருந்த சந்தேகம் இப்போது உறுதியாகும். உண்மையான அன்பு இருந்தால் அது வலுப்படும். போலியான உறவு இருந்தால் அது உடையும். சில பிரிவுகள் வலியை தரலாம், ஆனால் அந்த வலி உங்களை விடுதலை செய்யும். மீனம் ராசிக்காரர்கள் பிடித்ததை விட மாட்டார்கள். ஆனால் 2026 உங்களை கற்றுக் கொடுக்கும். சிலரை விடுவதுதான் உங்கள் அமைதிக்கான வழி. குடும்பத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வரும். அது திருமணம், வேலை மாற்றம், இடமாற்றம் அல்லது சொத்து தொடர்பானதாக இருக்கலாம். நீங்கள் இதுவரை பிறர் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து மௌனமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது உங்கள் குரலை வெளிப்படுத்த வேண்டிய நேரம். உங்கள் உணர்வுகளை அடக்கிக் கொள்வது இனிமேல் உங்களுக்கு நன்மை தராது. வேலை மற்றும் தொழில் துறையில் மறைந்திருந்த திறமை வெளிப்படும். நீங்கள் படைப்பாற்றல் கொண்டவர். கலை, எழுத்து, இசை, கற்பித்தல், ஆலோசனை, எந்த துறையிலும் உங்கள் மனம் ஈர்க்கப்பட்டிருந்தால் அதை இப்போது புறக்கணிக்காதீர்கள். சிறிய முயற்சியாக இருந்தாலும் தொடங்குங்கள். 2026 இல் விதைக்கப்படும் முயற்சி அடுத்த சில ஆண்டுகளில் பெரிய பலனை தரும். உங்கள் மனநிலை மிகவும் முக்கியம். மீனம் ராசிக்காரர்கள் அதிகமாக சிந்திப்பவர்கள். சில நேரங்களில் அந்த சிந்தனை பயமாக மாறும். என்ன ஆகும் என்ற கேள்வி உங்களை தடுக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு உண்மை புரியும். நீங்கள் பயப்படுவதில் பெரும்பாலானவை நடக்கவே மாட்டாது. உங்கள் மனமே சில காட்சிகளை உருவாக்குகிறது. அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். மன அழுத்தம் உடலில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். தூக்கம் குறைவு, சோர்வு, உணவு ஒழுங்கின்மை, இவை அனைத்தும் மெதுவாக பாதிக்கும். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து சுவாசத்தை கவனியுங்கள். இயற்கைக்கு அருகில் செல்லுங்கள். நீர் அருகில் இருந்தால் உங்கள் மனம் அமைதியாகும். ஏனெனில் நீர் உங்கள் ராசியின் இயல்புடன் தொடர்புடையது. ஒரு மறைந்த உண்மை வெளிப்படும். அது ஒருவரின் உண்மையான முகமாக இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையின் ஒரு ரகசியமாக இருக்கலாம். அது முதலில் அதிர்ச்சியாக இருக்கும், ஆனால் அந்த உண்மை உங்களை பாதுகாக்கும். சில நேரங்களில் உண்மை வலி தரும், ஆனால் பொய் நீண்ட காலத்தில் அதிக வலி தரும். பொய்யான ஜோதிடர்களின் வார்த்தைகளில் முழுமையாக நம்பிக்கை வைக்காதீர்கள். பயத்தை உருவாக்கி பேசுபவர்கள் உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிப்பார்கள். உங்கள் வாழ்க்கையை ஒரு சில வார்த்தைகளில் முடிவு செய்து சொல்ல முடியாது. கிரகங்கள் ஒரு தாக்கத்தை கொடுக்கலாம், ஆனால் முடிவு உங்கள் மனதில் இருந்து வருகிறது. நீங்கள் மாற்றம் செய்ய முடிவு செய்தால் அதுவே உங்கள் விதியை மாற்றும். 2026 இன் இந்த பகுதி உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடம் கற்றுக் கொடுக்கும். உங்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிறர் அங்கீகாரம் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் செய்த நல்ல விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் சாதனைகளை குறைத்து மதிப்பிடாதீர்கள். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகளை நினைத்து வருந்த வேண்டாம். அவை உங்களை இன்றைய அறிவு நிலைக்கு கொண்டு வந்த அனுபவங்கள். உங்களை நீங்களே மன்னியுங்கள். பிறரை மன்னியுங்கள். அந்த மன்னிப்பு உங்களுக்குள்ள அமைதியை தரும். இந்த ஆண்டு முடிவில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். நான் இவ்வளவு மாற்றமடைந்து விட்டேனா என்று கேட்பீர்கள். ஆம், மாற்றம் நடக்கிறது. அது மெதுவாக இருந்தாலும் ஆழமாக இருக்கும். நீங்கள் இனி பழைய நிலைக்கு திரும்ப மாட்டீர்கள்.
அனுபவம் உங்களை பலமாக்கி விட்டது. கடைசி வாய்ப்பு என்பது பயமுறுத்தும் வார்த்தை அல்ல, அது விழிப்புணர்வு. இப்பொழுது செய்ய வேண்டியதை இப்போது செய்யுங்கள் என்ற நினைவூட்டல். உங்கள் கனவுகளை தள்ளி வைக்காதீர்கள். உங்கள் மனதை கேளுங்கள். உங்கள் உள்ளத்தின் குரல் தவறாக வழிநடத்தாது. மீனராசிக்காரர்களே, 2026 உங்களை சோதிக்கும். ஆனால் அதே சமயம் உயர்த்தும். ஏமாற்றங்கள் உங்களை உடைக்காது. உண்மைகள் உங்களை விழிக்கச் செய்யும். தைரியமாக இருங்கள். விழிப்புணர்வுடன் இருங்கள். உங்கள் முடிவுகளை கவனமாக எடுங்கள். இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். பிரபஞ்சம் சைகை காட்டுகிறது. நடக்க வேண்டியது நீங்கள்தான். உங்கள் வாழ்க்கை வெளிப்புறத்தில் பெரிய மாற்றம் நடக்காதது போல தோன்றலாம். ஆனால் உள்மனத்தில் ஆழமான மாற்றம் ஆரம்பமாகிவிட்டது. இந்த மாற்றத்தை நீங்கள் முதலில் குழப்பமாக உணரலாம். காரணம், பழைய எண்ணங்கள் மற்றும் புதிய விழிப்புணர்வு இரண்டும் உங்கள் உள்ளத்தில் மோதிக்கொண்டிருக்கும். நீங்கள் இதுவரை பல விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு அமைதியாக தாங்கிக் கொண்டிருக்கலாம். உங்கள் வலியை எல்லோரிடமும் பகிராமல் உள்ளுக்குள் வைத்திருக்கலாம். பரவாயில்லை, இது சரியாகிவிடும் என்று உங்களையே சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஆனால் 2026 அந்த அடக்கப்பட்ட உணர்வுகள் மேலெழத் தொடங்கும். இது பலருக்கு கோபமாக வெளிப்படலாம். சிலருக்கு கண்ணீராக வெளிப்படலாம். சிலருக்கு திடீர் முடிவாக வெளிப்படலாம். இந்த உணர்ச்சி வெடிப்பு தவறானது அல்ல. அது சுத்திகரிப்பு. நீண்ட நாட்களாக சுமந்து வந்த மனபாரம் வெளியேறுகிறது. இதை நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் கட்டுப்பாட்டுடன் கையாள வேண்டும். யாரையும் காயப்படுத்தாமல், உங்களையும் காயப்படுத்தாமல் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். உறவுகளில் இந்த ஆண்டு மிக முக்கியமான சோதனை காலம். நீங்கள் யாருக்காக உங்கள் கனவுகளை விட்டீர்கள்? யாருக்காக உங்கள் ஆசைகளை அடக்கியீர்கள்? அந்த கேள்விகள் இப்போது உங்களை துரத்தும். நீங்கள் செய்த தியாகங்களுக்கு மதிப்பு கிடைக்கவில்லை என்ற உணர்வு வரலாம். அந்த உணர்வு உண்மையாக இருந்தால் அதை பற்றி அமைதியாக பேச வேண்டும். மௌனம் தொடர்ந்தால் அது தூரத்தை அதிகரிக்கும். சில மீன ராசிக்காரர்கள் இந்த ஆண்டில் பழைய காதலை மீண்டும் நினைவில் கொள்ளலாம். கடந்த காலத்தில் முடிந்த உறவு மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வர வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இங்கே பிரபஞ்சம் ஒரு எச்சரிக்கை தருகிறது. பழைய காயம் மாறியதா? அல்லது வெறும் தனிமையால் மீண்டும் அந்த கதவை திறக்கிறீர்களா? தெளிவாக சிந்தியுங்கள். உணர்ச்சியால் மட்டும் முடிவு எடுக்காதீர்கள். பண விஷயங்களில் சீராக முன்னேற்றம் காணலாம். ஆனால் திடீர் செலவுகள் அதிகரிக்கலாம். குடும்ப தேவைகள், மருத்துவ செலவுகள், பழைய கடன் போன்றவை உங்கள் திட்டங்களை மாற்றக்கூடும். இதனால் மன அழுத்தம் வரலாம். ஆனால் இது நிரந்தரமான பிரச்சனை அல்ல. திட்டமிட்டு செயல்பட்டால் சமாளிக்க முடியும். யாரிடமும் தேவையற்ற நம்பிக்கை வைத்து கையெழுத்து போடாதீர்கள். நிதானமாக படித்து புரிந்து கொண்டு முடிவு எடுங்கள். வேலைத்துறையில் சிலருக்கு அங்கீகாரம் தாமதமாகலாம். நீங்கள் அதிகமாக உழைத்தும் பாராட்டு கிடைக்கவில்லை என்ற உணர்வு வரலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், 2026 விதைக்கப்படும் உழைப்பு உடனடி பலன் தராமல் இருந்தாலும் அது அடுத்த கட்டத்தில் பெரிதாக திரும்பும். உங்கள் திறமையை யாரும் நிரந்தரமாக மறைக்க முடியாது. சிலருக்கு புதிய கற்றல் வாய்ப்பு கிடைக்கலாம். புதிய திறனை கற்றுக்கொள்ளும் எண்ணம் வரும். அதை கைவிடாதீர்கள். மீனம் ராசிக்காரர்கள் படைப்பாற்றல் மற்றும் கற்பனை சக்தி கொண்டவர்கள். அந்த திறனை பயன்படுத்தும் துறையில் முன்னேறினால் உங்களுக்குள்ள திருப்தி அதிகமாகும். வெறும் சம்பளத்திற்காக மட்டும் வேலை செய்தால் மனம் நிறைவடையாது. இந்த ஆண்டில் நீங்கள் உங்களை பற்றிய ஒரு முக்கியமான உண்மையை அறியப் போகிறீர்கள். நீங்கள் எல்லோரையும் காப்பாற்ற முடியாது. எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியாது. சிலர் உங்கள் நல்ல மனதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அது சுயநலம் அல்ல, அது சுய பாதுகாப்பு. ஆரோக்கியத்தில் மனநிலை மிகவும் தாக்கம் செலுத்தும். அதிக சிந்தனை, கவலை, தூக்கமின்மை இவை உடல் சக்தியை குறைக்கும். உங்கள் உடல் கொடுக்கும் சிறிய சிக்னல்களை கவனியுங்கள். ஓய்வு எடுப்பது பலவீனம் அல்ல, அது புத்திசாலித்தனம். இயற்கையில் சில நேரம் செலவிடுங்கள். நீருடன் தொடர்புடைய இடங்கள், கடற்கரை, ஏரி, நதி உங்கள் மனதை சமநிலைப்படுத்தும். ஒரு நண்பர் அல்லது உறவினர் தொடர்பாக மறைந்த உண்மை வெளிப்படலாம். நீங்கள் நீண்ட நாட்களாக சந்தேகித்த விஷயம் உறுதியாகலாம். அது உங்களுக்கு வலியை தரலாம். ஆனால் அந்த உண்மை தெரிந்த பிறகு நீங்கள் தெளிவாக முடிவு எடுக்க முடியும். அறியாமை சில நேரங்களில் அமைதியை தரும் போல தோன்றலாம். ஆனால் உண்மைதான் நீண்டகால அமைதியை தரும். பொய்யான ஜோதிடத்தை நம்பி பயப்பட வேண்டாம். இந்த ஆண்டு மிகவும் கஷ்டம் என்று யாராவது சொன்னால் அதை முழுமையாக ஏற்க வேண்டாம். உங்கள் மனநிலை, உங்கள் முடிவு, உங்கள் செயல் இவைதான் உங்கள் வாழ்க்கை மாற்றும். பயத்தை விதைக்கும் வார்த்தைகளை தவிர்க்கவும். நம்பிக்கையை வளர்க்கும் சிந்தனையை தேர்வு செய்யவும். 2026 இந்த கட்டத்தில் பிரபஞ்சம் உங்களை மெதுவாக வலிமைப்படுத்துகிறது. முதலில் அது சோதனை போல இருக்கும். ஆனால் பின்னர் அது பயிற்சி என்று புரியும்.
நீங்கள் இனி பழையபடி எளிதில் உடைந்து போக மாட்டீர்கள். ஏமாற்றம் வந்தாலும் அதிலிருந்து விரைவாக மீள கற்றுக்கொள்வீர்கள். உங்களை நீங்கள் மதிக்கத் தொடங்குங்கள். உங்கள் உணர்வுகளை மதியுங்கள். உங்கள் கனவுகளை சிறியதாக எண்ணாதீர்கள். நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாக திறமை கொண்டவர் நீங்கள். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த அமைதியான சக்தியை வெளியே கொண்டு வாருங்கள். இந்த ஆண்டு இன்னும் பல திருப்பங்களை கொண்டு வரும். ஆனால் பயப்பட வேண்டாம். ஒவ்வொரு திருப்பமும் ஒரு பாடம். ஒவ்வொரு பாடமும் ஒரு முன்னேற்றம். 2026 உங்கள் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வர அல்ல, ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்ல வந்துள்ளது. பிரபஞ்சம் சைகை காட்டுகிறது. கவனமாக கேளுங்கள். தைரியமாக நடக்கத் தொடங்குங்கள். உங்கள் பாதை மெதுவாக தெளிவாகும். இப்போது நீங்கள் நுழைந்து கொண்டிருப்பது மிக ஆழமான உணர்ச்சி மாற்றத்தின் கட்டம். இந்த காலம் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உங்களுக்குள் பல கேள்விகள் எழும். நான் யார்? நான் உண்மையில் என்ன விரும்புகிறேன்? என் வாழ்க்கை இந்த திசையிலேயே போக வேண்டுமா? போன்ற கேள்விகள் மனதை நிரப்பும். இந்த கேள்விகள் பலவீனத்தின் அறிகுறி அல்ல, அது விழிப்புணர்வின் தொடக்கம். கடந்த காலத்தில் நீங்கள் பல சமயங்களில் உங்கள் உண்மையான உணர்வுகளை மறைத்து வாழ்ந்திருக்கலாம். பிறர் மனம் உடையக்கூடாது என்பதற்காக உங்கள் மனதை உடைத்திருக்கலாம். ஆனால் 2026 அந்த நிலை மாறுகிறது. உங்கள் உள்ளம் இனி அமைதியாக இருக்காது. அது உண்மையை கேட்கும். அது நீதியை கேட்கும். அது மரியாதையை கேட்கும். இந்த காலத்தில் ஒரு பெரிய உண்மை புரியும். நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் எல்லோரும் அதை மதிக்க மாட்டார்கள். சிலர் உங்கள் அமைதியை பலவீனம் என்று நினைத்திருக்கலாம். சிலர் உங்கள் நம்பிக்கையை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் மாறுகிறீர்கள். உங்கள் எல்லைகளை நிர்ணயிக்க கற்றுக்கொள்கிறீர்கள். இதுவரைதான் என்று சொல்லும் தைரியம் உண்டாகிறது. உறவுகளில் இந்த கட்டம் மிகவும் தீர்மானிக்கும் காலம். நீண்ட நாட்களாக இழுத்துக் கொண்டிருக்கும் ஒரு குழப்பம் முடிவுக்கு வரும். அது திருமணம் தொடர்பானதாக இருக்கலாம், காதல் தொடர்பானதாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் ஒரு நெருக்கமான உறவாக இருக்கலாம். நீங்கள் இனி உணர்ச்சியால் மட்டும் முடிவு எடுக்க மாட்டீர்கள். அனுபவம் உங்கள் மனதை நிதானமாக்கி இருக்கிறது. சிலருக்கு இந்த ஆண்டில் திடீர் பிரிவு நிகழலாம். அது எதிர்பாராததாக இருக்கும். முதலில் அதிர்ச்சி, பின்னர் கோபம், அதன் பிறகு வெறுமை. இப்படி பல நிலைகள் கடந்து செல்வீர்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் புரியும், அந்த பிரிவு உங்களை அழிக்க அல்ல, உங்களை காப்பாற்றதான் வந்தது என்று. சில உறவுகள் நீடிக்கவில்லை என்றாலும் அவை கற்றுத்தந்த பாடங்கள் நீடிக்கும். பண விஷயங்களில் இந்த கட்டம் சீரான முன்னேற்றத்தை தரலாம். ஆனால் மிகுந்த ஆபத்தான முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். யாராவது இந்த வாய்ப்பு ஒரே முறைதான் வரும் என்று அழுத்தம் கொடுத்தால் உடனே முடிவு எடுக்க வேண்டாம். பிரபஞ்சம் உங்களை சோதிக்கிறது. நீங்கள் அமைதியாக சிந்திக்கிறீர்களா அல்லது பயத்தில் முடிவு எடுக்கிறீர்களா என்று. வேலை மற்றும் தொழில்துறையில் உங்களுக்கு உள்ள படைப்பாற்றல் வெளிப்படும். நீங்கள் ஒரு கலைத்துறையில் இருந்தால் உங்கள் பெயர் பரவ வாய்ப்பு உள்ளது. நீங்கள் சாதாரண வேலை செய்தாலும் கூட அதில் புதிய சிந்தனையை கொண்டு வர முடியும். உங்கள் கற்பனை சக்தி இந்த ஆண்டில் உங்கள் மிகப்பெரிய பலம். அதை புறக்கணிக்காதீர்கள். இந்த காலத்தில் ஒரு பழைய கனவு மீண்டும் உங்கள் மனதில் தோன்றும். இதை நான் ஒரு நாள் செய்ய வேண்டும் என்று நினைத்த விஷயம் மீண்டும் உங்களை அழைக்கும். அதை இப்போது தொடங்காமல் விட்டால் பின்னர் வருத்தப்பட வாய்ப்பு உள்ளது. சிறிய முயற்சியாக இருந்தாலும் தொடங்குங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு தைரியம் தருகிறது. மனநிலையில் சில நாட்கள் மிகவும் உயர்வாக இருக்கும், சில நாட்கள் தாழ்வாக இருக்கும். இந்த ஏற்ற இறக்கங்கள் இயல்பானவை. உங்கள் மனதை குறை கூற வேண்டாம். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் அவரவர் வேகம் உள்ளது. உங்கள் வேகம் மெதுவாக இருந்தாலும் அது உறுதியானது. ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் முக்கிய காரணமாக இருக்கும். அதிகமாக சிந்தித்து உடலை சோர்வடைய விடாதீர்கள். தினசரி ஒரு ஒழுங்கை உருவாக்குங்கள். சரியான நேரத்தில் உணவு, உறக்கம், சிறிய உடற்பயிற்சி, இவை உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும். நீர் உங்கள் ராசியின் அடையாளம் என்பதால் தண்ணீர் அதிகம் குடிக்கவும். நீர்நிலைகளுக்கு அருகில் செல்வது உங்களுக்கு அமைதியை தரும். இந்த ஆண்டில் ஒரு நெருங்கிய நண்பரின் உண்மையான நிலை தெரிந்து கொள்ள வாய்ப்பு உள்ளது. நீங்கள் முழுமையாக நம்பிய ஒருவரின் செயல் உங்களை அதிர்ச்சி அடையச் செய்யலாம். ஆனால் இந்த உண்மை வெளிப்படுவது தாமதமாகாமல் இப்போது தெரிந்தது நல்லது. பிரபஞ்சம் உங்களை பாதுகாக்கிறது. பொய்யான ஜோதிடர்களின் வார்த்தைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். பயத்தை விதைக்கும் வார்த்தைகள் உங்கள் மனநிலையை குலைக்கும். இந்த ஆண்டு மிகவும் மோசம் என்று யாராவது சொன்னால் அதை முழுமையாக நம்ப வேண்டாம். உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும். நீங்கள் நேர்மறை சிந்தித்தால் அதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். 2026 இந்த கட்டத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான மாற்றத்தை அனுபவிக்கிறீர்கள். நீங்கள் இனி எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியவராக இருக்க மாட்டீர்கள். உங்கள் நேரம், உங்கள் ஆற்றல், உங்கள் அன்பு, இவை அனைத்தையும் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று தேர்வு செய்ய கற்றுக்கொள்கிறீர்கள். இது சுயநலம் அல்ல, இது சுயமரியாதை. கடந்த காலத்தில் நடந்த ஏமாற்றங்கள் இப்பொழுது உங்களுக்கு வலிமை தருகின்றன. நீங்கள் மீண்டு எழுந்த விதத்தை நினைத்து
உங்களையே பாராட்ட வேண்டும். நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாக தாங்கி இருக்கிறீர்கள். அதிகமாக போராடி இருக்கிறீர்கள். அதனால்தான் இப்போது இந்த மாற்றத்திற்கு தயார். இந்த கட்டம் முடிவில் நீங்கள் மிகவும் தெளிவான மனநிலையுடன் இருப்பீர்கள். பயம் குறையும். நம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் உள்ளத்தின் குரலை கேட்க கற்றுக்கொள்வீர்கள். அந்த குரல்தான் உங்களை சரியான பாதைக்கு கொண்டு செல்லும். கடைசி வாய்ப்பு என்ற வார்த்தை இப்போது ஒரு அழுத்தமாக இல்லை. அது ஒரு நினைவூட்டல். உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் இப்போதுதான் நேரம். உங்கள் உண்மையை தேர்வு செய்யுங்கள். உங்கள் கனவுகளை பிடித்து நிற்குங்கள். தவறுகளை பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். மீன ராசிக்காரர்களே, 2026 உங்களை உடைக்கல்ல, உங்களை வடிவமைக்க வந்துள்ளது. நீங்கள் உங்கள் உண்மையான சக்தியை உணரும் ஆண்டு இது. பிரபஞ்சம் மெதுவாக உங்கள் கையை பிடித்து நடத்துகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே, பயமில்லாமல் அந்த பாதையில் நடக்கத் தொடங்குவது. இப்பொழுது நீங்கள் 2026 ஆண்டின் மிக முக்கியமான திருப்பு முனைக்கு வந்துவிட்டீர்கள். கடந்த பகுதிகளில் நீங்கள் அனுபவித்த குழப்பம், உணர்ச்சி வெடிப்பு, உறவு சோதனை, பண அழுத்தம், மன அழுத்தம், இவை அனைத்தும் உங்களை உடைக்கல்ல, உங்களை உங்களுக்கே அறிமுகப்படுத்தத்தான் வந்தது. இப்போது பிரபஞ்சம் உங்களிடம் நேராக கேட்கிறது. நீங்கள் பழைய வாழ்க்கையை தொடர விரும்புகிறீர்களா, அல்லது உண்மையான உங்கள் வாழ்க்கையை தேர்வு செய்யவா? இந்த கட்டத்தில் நீங்கள் மிகவும் தெளிவான உணர்வுடன் இருப்பீர்கள். முன்பு குழப்பமாக இருந்த விஷயங்கள் இப்போது தெளிவாகும். யார் உங்கள் பக்கம் உண்மையாக இருந்தார்கள், யார் தேவைக்காக மட்டும் இருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். இந்த உண்மை சில நேரங்கள் வலியாக இருக்கும். ஆனால் அந்த வலிதான் உங்கள் கண்களை திறந்திருக்கிறது. உறவுகளில் இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் காலம் இது. நீண்ட காலமாக நிலைத்திருந்த ஒரு பிரச்சனை இப்பொழுது முடிவுக்கு வரும். அது சமரசமாக முடிவடையலாம், அல்லது முற்றுப்புள்ளியாக முடிவடையலாம். எந்த முடிவு வந்தாலும் அது உங்கள் மன அமைதிக்காக இருக்கும். நீங்கள் இனி உங்கள் மதிப்பை குறைத்து யாரிடமும் அன்பு கேட்க மாட்டீர்கள். அன்பு இயல்பாக வரும் இடத்தில்தான் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். சில மீன ராசிக்காரர்கள் இந்த ஆண்டின் இறுதியில் ஒரு புதிய உறவை தொடங்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் இந்த முறை நீங்கள் மாறியிருக்கிறீர்கள். முன்பு போல கண்மூடி நம்ப மாட்டீர்கள். எல்லைகளை அமைத்து, மரியாதையை எதிர்பார்த்து, சமநிலையுடன் உறவை அணுகுவீர்கள். இந்த மாற்றம்தான் உங்கள் மிகப்பெரிய வெற்றி. பண விஷயங்களில் மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் இருக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட நஷ்டம் அல்லது ஏமாற்றம் இப்போது ஒரு பாடமாக மாறிவிட்டது. நீங்கள் திட்டமிட்டு செலவழிக்க கற்றுக்கொள்கிறீர்கள். தேவையற்ற ஆபத்துகளை தவிர்க்கிறீர்கள். சிலருக்கு ஒரு புதிய வருமான வாய்ப்பு உருவாகலாம். அது சிறியதாக இருந்தாலும் எதிர்காலத்தில் பெரிதாக வளரக்கூடியதாக இருக்கும். வேலை மற்றும் தொழில் துறையில் உங்கள் பெயர் மெதுவாக உருவாகத் தொடங்கும். நீங்கள் உழைத்த உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்க தாமதமானாலும் அது நிரந்தரமாக மறைந்து போகாது. இந்த ஆண்டு உங்கள் பொறுமையை சோதித்தது, ஆனால் அதே சமயம் உங்கள் திறமையை வலுப்படுத்தியது. நீங்கள் இனி மற்றவர்களுடன் போட்டியிட மாட்டீர்கள். உங்கள் சொந்த முன்னேற்றத்துடன் போட்டியிடுவீர்கள். மனநிலையில் பெரிய மாற்றம் நடக்கிறது. முன்பு சிறிய விஷயத்திற்கே அதிகமாக சிந்தித்த நீங்கள் இப்போது நிதானமாக அணுகுவீர்கள். எல்லா பிரச்சனைக்கும் உடனடி தீர்வு தேவையில்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள். சில விஷயங்கள் நேரம் எடுத்துக்கொண்டு சரியாகும். அந்த நேரத்தை பொறுமையுடன் காத்திருக்க கற்றுக்கொள்கிறீர்கள். ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த ஆரம்பிப்பீர்கள். உங்கள் உடல் மற்றும் மனம் ஒன்றோடொன்று இணைந்துள்ளது என்பதை உணர்வீர்கள். மன அமைதி இல்லையெனில் உடல் சோர்வடையும் என்பதை புரிந்து கொள்வீர்கள். அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கை கொண்டு வர முயற்சிப்பீர்கள். சரியான உணவு, சரியான உறக்கம், அமைதியான நேரம், இவை உங்கள் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறும். இந்த ஆண்டின் மிக முக்கியமான உண்மை என்னவென்றால், நீங்கள் இனி உங்களை தாழ்த்திக் கொள்ள மாட்டீர்கள். உங்கள் நல்ல மனதை பலவீனம் என்று யாரும் கருத அனுமதிக்க மாட்டீர்கள். நீங்கள் மென்மையானவர்தான், ஆனால் அதே நேரத்தில் உறுதியானவரும். இந்த சமநிலைதான் உங்கள் புதிய பலம். ஒரு பழைய காயம் முழுமையாக ஆற வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஒரு வருத்தம் இப்போது விடுபடும். நீங்கள் மன்னிக்க முடிவு செய்வீர்கள். அது பிறருக்காக அல்ல, உங்களுக்காக. அந்த மன்னிப்பு உங்கள் உள்ளத்தில் இருந்த சுமையை அகற்றும். பொய்யான ஜோதிடத்தை நம்பி பயப்பட வேண்டாம் என்ற செய்தி இப்போது முழுமையாக உங்களுக்கு புரியும். எந்த கிரக நிலையும் உங்கள் மனதின் சக்தியை விட பெரியதல்ல. நீங்கள் எடுத்த முடிவுகள், நீங்கள் வைத்த நம்பிக்கை, நீங்கள் செய்த உழைப்பு, இவைதான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும். பயத்தை விதைக்கும் வார்த்தைகளை தவிர்த்து உங்களை வலிமைப்படுத்தும் சிந்தனையை தேர்வு செய்யுங்கள். 2026 இறுதியில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். இந்த ஆண்டு என்னை எவ்வளவு மாற்றிவிட்டது என்று உணருவீர்கள். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்த அனுபவங்கள் பின்னர் ஆசீர்வாதமாக தெரியும். சிலர் விலகியது நன்மை என்று புரியும்.
சில வாய்ப்புகள் கைவிட்டது உங்களை பெரிய வாய்ப்புக்கு தயார் செய்தது என்று புரியும். கடைசி வாய்ப்பு என்ற வார்த்தை இப்போது ஒரு பயமாக இல்லை. அது ஒரு விழிப்புணர்வு. நீங்கள் இன்னும் தள்ளி போடாமல், இன்னும் பயப்படாமல், உங்கள் உண்மையான வாழ்க்கையை தொடங்க வேண்டிய தருணம் இது. உங்கள் கனவுகளை காத்திருக்க விடாதீர்கள். உங்கள் உணர்வுகளை மறைக்காதீர்கள். உங்கள் மதிப்பை குறைக்காதீர்கள். மீனராசிக்காரர்களே, 2026 உங்களை சோதித்தது. ஆனால் அதே சமயம் உங்களை வடிவமைத்தது. நீங்கள் இனி பழையபடி எளிதில் உடைய மாட்டீர்கள். நீங்கள் உங்களை அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் பலவீனங்களையும் உங்கள் பலங்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உங்கள் உண்மையான சக்தி. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.